ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எபிசோடோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த எபிசோடில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங்குமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. மெடிக்கல்ல இருக்கிற எல்லாருமே பரபரப்பா இருந்துட்டு இருக்கவோ ஒரே ஒரு லேடி என்னாச்சோ அப்படின்னு பாத்துருந்தாங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அந்த லேடி போய் கேட்குவா. அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இல்ல தேவைப்படாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இவங்களே ரிட்டையர் ஆக போறாங்க, இவங்ககிட்ட போய் என்ன ஹெல்ப் கேட்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்றான். இந்த லேடி ஏதோ மெடிசனை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு காமிக்கிறாங்க. நான் ஒரு வேஸ்ட் தான், கூடிய சீக்கிரமே வர ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அவங்க ஒரு பொண்ணு கிட்ட சொல்லவும், நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு அந்த கூட இருக்க பொண்ணு சொல்றா. ஆனா இப்ப என்னால எந்த பிரச்சனமும் இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்கவும் ஒரு லேடி வந்துட்டு பிரசிடென்ட் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. அந்த லெஸ்டாக் வில்லேஜ் காமிக்கிறாங்க. சிவியரா இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போறான். பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்றதுக்காக ஹோலி டெம்பிள்ல இருக்கிறவங்களுமே அந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையன் நல்லா யார் உள்ள அலோவ் பண்ணது அப்படின்னு அங்க இருக்கிற ரெண்டு பேர் கேட்கப்போ, வாயை மூடுங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லவும், நீங்க சொன்ன அந்த பையன் அது இவர் தானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க கேட்கப்போ, ஆமா பேனிக் தியோஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ப்ரீஸ் சொல்லவும், இவன் சாலமன் கூட இன்னைக்கு இருந்தவன் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேனிக் தியோஸ் என்ன கேட்கிறாரோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இந்த மெடிசனை ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுங்க, நான் ஒவ்வொருத்தரையா வந்து ட்ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே மெடிசனை இப்பவே கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ டிவைனையை யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் பிளேக் இருக்கு அப்படின்னு பார்க்கறான். 12 பேருக்கு இருக்கு. அதுல 2 பேருக்கு வேற டிசீஸ் இருக்கு, ஒருத்தருக்கு நார்மல் ஃபீவர் தான் இருக்கு, உங்களுக்கு இருக்கிறது ஜஸ்ட் லோக்கல் ஃபீவர் தான். ஸோ மெடிசன் எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம்னு சொல்லுவோம். அப்ப நான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா தாராளமா போகலாம், பட் கொஞ்ச நாளைக்கு உங்களை குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேனிக் ராப்டர்ஸ் அந்த வாண்டோட பவரை யூஸ் பண்ணி மெடிசினோட ப்ராசஸை நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்பீட் பண்றான். என்னதான் இருந்தாலும் என்னால தனியா இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்க பிளாக் டெத் கேபிட்டல் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, பேனிக் தியோஸ் நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு ப்ரீஸ்ட் கேட்கவும், ஷிப்ல இருந்து ஒரு கார்கோ அன்லோட் பண்ண க்ரூ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்கள கண்டுபிடிங்க, இந்த பிளாக் டெத் பரவ அவங்க தான் காரணம், ஸோ அவங்க கேபிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் அவங்கள பிடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மார்ஸ்டரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாமே எலன் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆர்மா இருந்திருந்தா அந்த ப்ராசஸ்லாம் இன்னும் ஃபாஸ்டா போயிருக்குள்ள அப்படின்னு நினைக்கவும், ஆனா நீங்க இருக்கும்போது கார்கோவோட டெஸ்ட் எல்லாமே ஸ்பீடா தான் முடியுது, ஸோ நீங்களுமே திறமசாலி தான் மிஸ் எலன் அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. ஆர்மா கிட்ட இருந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் கத்துக்கிட்டேன், இப்போ வர நம்ம டெஸ்ட் பண்ண யாருக்கும் பிளாக் டெத் இல்ல, ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கவும், உங்க பெஸ்ட்டை நீங்க பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. உங்களை இந்த நேரத்துல கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிக்கணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், இதுக்காக என்ன கூப்பிட்டு விட்டீங்க பிரசிடென்ட் ஓல்ட் லேடி கேட்கவும், உங்க ரிசர்ச்சை பத்தி கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும், புரியுது, இத்தனை நாள் நீங்க தான் எனக்கு ஃபண்டிங் கொடுத்து என் ரிசர்ச்சை காப்பாத்திட்டு இருந்தீங்க, அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் வேற இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், என்னோட லேப் எதுவும் மூட போறீங்களான்னு கேட்கவும், வெயிட் பண்ணுங்க, இப்போ அதை பத்திலாம் பேச நேரம் இல்ல, உலகமே ஆபத்துல இருக்கு, அதுக்கு உங்களோட உதவி தான் தேவைன்னு சொல்லவும், என்னது என்னோட உதவியா, அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஏமல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா ஏன்னா இது உங்க ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ல தான் வருது, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு மெடிசினல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெடி பண்ணும், இந்த மைக்ரோ ஆர்கானிசமால பிளாக் டெத்தை கொல்ல முடியும், ஸோ நீங்க தான் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இவ்வளோ டீட்டெயிலா இருக்கு, யார் இதை ரெடி பண்ணதுன்னு கேட்கவோ, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது, இதை உங்களால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்கவும், ஆக்சினல் மைசிஸ்க்கு இப்படி ஒரு மெடிக்கல் வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது, இது ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆல்ரெடி இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகுறாரு. ஒரே நாள்ல நம்ம இதை சாதிச்சிருக்க முடியாது, பட் இப்போ உங்களோட ரிசர்ச் ஒரே நாள்ல நிறைய பேரை காப்பாத்தும், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான டைம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவா, அவங்க ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. பிரசிடென்ட் மார்சர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு இந்த வில்லேஜ் டாக்டர்ஸ் கேட்கவும், நான் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்துட்டாரு, சில பேரை இப்போதைக்கு என்னால காப்பாற்ற முடியல, பட் மத்த எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, இந்த டிசீஸை நம்ம மொத்தமா போக்கணும்னா எனக்கு இன்னும் இந்த வில்லேஜோட கோஆபரேஷன் மொத்தமா தேவைப்படும், நான் கிரியேட் பண்ண இந்த ஐஸ் வால்குள்ள நீங்க சேஃப்டியா இருப்பீங்க, இந்த வில்லேஜை விட்டு யாரும் வெளியே போகாம பாத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூஸா எடுக்க சொல்லுங்க, வில்லேஜ்குள்ள ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து அதை கொண்டுருங்க, வில்லேஜை விட்டு வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். இதுக்கு மேல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் பேனிக் தியோஸ் அப்படின்னு அந்த ப்ரீஸ்ட் சொல்றாங்க. மார்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு இருந்தா, இந்த டிசீஸை பரப்புன அந்த கார்கோவை மொத்தமா எரிச்சிட்டு அந்த ஆளுங்க எல்லாத்தையும் ப்ரீஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லவும், டிராவல் பண்ணப்போ உங்க ஷிப்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுக்கு காரணம் ஒரு டிசீஸ் தான் சொல்லவும், கடல்ல டிராவல் பண்ணதா உங்களுக்கு ஒத்துக்காமல இறந்து போனாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், உங்களுக்கும் அந்த பிளாக் டெத் இருக்கு, கண்டிப்பா நீங்களே இறந்து போயிருவீங்க, எத்தனை பேர் அவங்க கூட இருந்தாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க, அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மருந்து தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மொத்தமா 4 கார்க்கு கொண்டு போயிருக்காங்க, 2ல ஹேண்ட் ஐட்டம்ஸ், 1ல ஸ்பைசஸ், இன்னொன்னு ஸ்கூல் பாண்டே ஐலாண்ட்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லவும், பாண்டே ஐலாண்ட்ல தான் அந்த பிளேக் ஃபர்ஸ்ட் பரவி அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க நம்ம ஹீரோ அப்பா சொல்லியிருப்பாரு, ஸ்கூல்ஸ் தான் இது எல்லாத்தையும் பரவுதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர் கேப்டன் நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 24 பேர், அண்ட் அது போக 5 ஹோலி நைட்ஸ்
ப்ரொடெக்ஷன் சொல்லவும் சாதாரண கார்கோக்கு எதுக்காக ஹோலி நைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பணும், ஏதோ தப்பா இருக்குன்னு அங்க இருக்கிற பிரீஸ்ட் சொல்றா. மருந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கெஞ்சுறாங்க. ஹோலி நைட் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பி இருக்காங்கன்னா அவங்க தெரிஞ்சுதான் அந்த பிளேக்க பரப்புறாங்க. கோயினுக்கு ஒயிட் தீமை யாரோ வேணும் தான் பரப்பி விட்டாங்கன்னு அப்பா சொன்னாரு. அது யாருன்னு தெரியல. அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் இப்ப பிளாக் டெத்தை பரப்பி விடுதாங்கன்னு நினைக்கிறேன். இதை வேணும்னே யாரோ பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மருந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல போய் இவங்களெல்லாம் காப்பாத்தணுமான அந்த ப்ரீஸ் கேட்கறா. நான் ஒரு டாக்டர், சோ காப்பாத்தி தான் ஆகணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அரெஸ்ட் பண்ணி நைட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க, சட்டை இவங்களை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஆணைப்படியே செய்யற பானிக் தியோஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறான். என்ன அப்படின்னா ஒரு கார்கோ மூலியமா தான் இதெல்லாம் பரவிட்டு இருக்கான்னு கேட்கவும் லெஸ்டாக்ல இல்லீகலா அவங்க கார்கோவை அன்லோட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ஃபார்மா அந்த வில்லேஜ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கேபிட்டல் நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலையில அவங்க ரீச் ஆயிருவாங்க. அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா பிளேக் பரப்பிடும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் எல்லா கேட்ஸையும் இமீடியட்டா சீல் பண்ணுங்க, செக்யூரிட்டி அதிகமாக்குங்க, குறிப்பா கேட் 6க்கு டபுள் ப்ரொடெக்ஷன் போடுங்க அப்படின்னு கோயின் சொல்றாங்க. எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. ஃப்ரீயான மாஸ்க் எல்லாரும் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி லாட்டே எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்குறா. எதுக்குன்னு ஒருத்தர் கேட்கவும் பாக்டீரியா அப்படிங்கிற ஒண்ணு மூலியமா தான் பிளாக் டெத் எல்லார்கிட்டயும் பரவிட்டு இருக்கு. இதை அதை ப்ரிவென்ட் பண்ணும். அந்த பாக்டீரியாவை நீங்க இன்ஹேல் பண்ண மாட்டீங்க, ஒருவேளை இருந்திருந்தாலும் எக்ஸேல் பண்ணி மத்தவங்களுக்கும் பரப்ப மாட்டீங்க அப்படின்னு லாட்டே எக்ஸ்பிளைன் பண்றா. புதுசா என்ட்ராக்குற சில பேரோட சாம்பிள்ஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கொடுக்கவும் யாரும் வந்து அதை செக் பண்ணி பாக்குறான். மாஸ்டர் ஃபார்மா சொன்ன மாதிரியே தான் இதுல இருக்கு. அவங்க எல்லாருக்குமே பிளாக் டெத் இருக்கு, இமீடியட்டா அவங்களை குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு பியர் போறதுக்குள்ள பார்த்தா என்ட்ரன்ஸ் கேட்டை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாருமே உள்ள நுழைறாங்க. ஏதோ பிரச்சனை அப்படின்னு லாட்டே புரிஞ்சுக்கிறா. கேட்டை இவங்க அட்டாக் பண்றதுனால இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் புரியல. வேக பரப்பி விட்டு அந்த கார்கோ கூட வந்திருக்க ஹோலி நைட்ஸ் தான் அட்டாக் பண்றாங்க. மாஸ்டர் ஃபார்மா கொடுத்த மருந்து நான் போய் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பியர் ஃபாஸ்டா போறான். வெளியே என்ன நடக்குன்னு உள்ள இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் எதுக்காகவா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பியர் சொல்றான். ஹீரோ கொடுத்த மருந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டியா எடுத்து வைக்கிறாங்க. ஹோலி நைட் கூட சேர்ந்து ஒருத்தன் அந்த கார்கோவை கொண்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனும் இறந்து போறான். இவனும் போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ஸ்குரல் எல்லாத்தையும் திறந்து விட்டு வின் மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் தூரமா தனித்தனியா அனுப்பி விடுறான். ஒவ்வொரு ஸ்குரல்ஸும் ஒவ்வொரு பக்கமா ஓடிடுது. என்னாச்சுன்னு இப்ப பியர் வந்து கேட்கவும் அவங்க சில ஸ்குரல் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லவும் ஸ்குரில்லா நம்ம கேட்கவும் அது அங்க இருக்குது பாருங்கன்னு காமிக்கிறான். ஸ்குரில்ஸ் எல்லாம் பிளேக் கேரியர்ஸ், இது மூலியமா பிளாக் டெத் எல்லாருக்குமே பரவிடும். சீக்கிரம் எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க, யாரையும் வெளியே அலோவ் பண்ணாதீங்க, எமர்ஜென்சி பெல்ல ஆன் பண்ணுங்கன்னு சொல்லவும் பெல் அடிக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. ஃபைனலி அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு ப்ரோனோ நினைக்கிறான். அந்த வெள்ளத்தனமான கேமாவா அங்கதான் இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த எம்பையரோட கோயினை போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. பட் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ பிளாக் டெத்தை வந்து ஸ்குரில்ஸ் மூலியமா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ லெஸ்டாக்ல இருந்து வர்றதுக்குள்ளேயே இந்த சம்பவம் எல்லாம் இங்க கேபிட்டல்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.